நண்பர்களுக்கு வணக்கம். MAGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். ஜனவரி மாதம் 12ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். சமையல் எண்ணெயை கையாளுவதில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் பங்குனி ஆமை, அலுங்காமை, பெருந்தலை ஆமை, தோணி ஆமை, ஓங்கில் ஆமை போன்ற வகைகள் உயிர் வாழ்கின்றன. கடலில் ஜெல்லி மீன்கள் நல்ல மீன்களின் குஞ்சுகளை சாப்பிடுவதால் கடலில் மீன்வளம் குறைகிறது. ஆனால் கடல் ஆமைகள் ஜெல்லி மீன்களையே சாப்பிடுவதால் கடல் மீன் வளம் பாதுகாக்கப்பட்டு மீனவ நண்பனாக ஆமைகள் விளங்குகின்றன. பவள பாறைகளில் உள்ள பாசிகளை உட்கொண்டு மீன் இனப்பெருக்கத்திற்கு உறுதுணையாக கடல் ஆமைகள் உள்ளன. ஆலிவ் ரெட்லி ஆமை இனத்தில் முட்டைகளில் இருந்து வெளிவரும் 1000 குஞ்சுகளில் ஒரே ஒரு ஆமை குஞ்சு மட்டும்தான் பிழைத்து உயிர் வாழும். எனவே கடல் ஆமைகளை பாதுகாப்பது அவசியமான ஒன்றாக உள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. கடந்த 1864, 1866, 1871 ஆகிய ஆண்டுகளில் கொல்கத்தாவில் பருவமழை மற்றும் புயலால் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதையடுத்து 1875ஆம் ஆண்டு கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு IMT தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 1905இல் சிம்லா, 1928இல் பூனேவுக்கு தலைமையகம் மாற்றப்பட்டது. இறுதியாக 1944இல் டெல்லிக்கு மாற்றப்பட்ட தலைமையகம் தற்போது வரை அங்கு செயல்பட்டு வருகிறது. தங்களுக்கு விரிவான மறுவாழ்வு திட்டம் தேவை என கோரி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கட்டாய ஓய்வில் அனுப்புவதை தடுத்து அந்த தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசின் டான்-டி நிர்வாகம் ஏற்று நடத்த வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கணவருடன் சேர்ந்து வாழ நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பின்பற்றாத நிலையிலும் கணவரிடமிருந்து மனைவி ஜீவனாம்சம் பெற முடியும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இடம்பெற்றிருப்பர். தேர்தல் ஆணையர்களை மத்திய அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்து வந்தார். 2 தேர்தல் ஆணையர்களின் பணிமூப்பு பெற்றவர் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு வந்தார். இந்த நடைமுறைக்கு எதிராக ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டது. தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக நாடாளுமன்றத்தால் சட்டம் இயற்றப்படுகிற வரை இந்த குழு மூலமே தேர்தல் ஆணையர் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவுக்கு எதிராக புதிய சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசு பிரதமர் தலைமையிலான தேர்தல் ஆணையர்கள் தேர்வு குழுவில் ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெறும் வகையில் மாற்றி அமைத்து காலியாக இருந்த 2 தேர்தல் ஆணையர் பணியிடங்களையும் நிரப்பியது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு அரசமைப்பு சட்டப்பிரிவு 141 கீழ் நீதிமன்றம் தெரிவிக்கும் அறிவுறுத்தலுக்கும் நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட விவகாரம். இதில் எது மேலானது என்பதை ஆராய வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் விசாரணையை பிறகு ஒத்திவைத்தனர். அதே நேரம் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்தின்படி மத்திய சட்ட அமைச்சர் தலைமையிலான தேடல் குழு பிரதமர் தலைமையிலான தேர்வு குழுவுக்கு 5 பெயர்களை பரிந்துரை செய்யும். அந்த 5வரில் இருந்து தேர்வு குழு தேர்வு செய்யும் நபரை தலைமை தேர்தல் ஆணையராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். தேடல் குழு பரிந்துரை செய்த 5 பேர் பட்டியலில் இல்லாத நபர்களையும் தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்கு தேர்வு குழு பரிந்துரை செய்வதற்கு
புதிய சட்டத்தின் பிரிவு 6 வழிவகை செய்வது குறிப்பிடத்தக்கது. ஐநா அதிகாரப்பூர்வ புள்ளியியலுக்கான பெரும் தரவுகள் மற்றும் தரவு அறிவியல் நிபுணர்கள் குழுவில், அதாவது UNCEPT, இந்தியா இணைந்துள்ளது. நீடித்த வளர்ச்சி இலக்குகளை கண்காணித்து தெரியப்படுத்தும் திறன் உள்பட பெரும் தரவுகளின் பலன்கள் மற்றும் சவால்களை ஆய்வு செய்வதற்கு UNCEPT உருவாக்கப்பட்டது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி உள்பட 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கின்ற கைதிகளுக்கு முன் விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் கிடைத்தவுடன் அவற்றை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்று நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், தேசிய ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெறுவதை அடிப்படை நோக்கமாக கொண்டிருக்கிறது. வன நிலத்துக்கு ஈடான நிலத்துக்கு ஒப்புதல் வழங்கும் அதிகாரத்தை மாற்றி அமைக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா பேரவையில் நிறைவேறியது. தமிழகத்தில் 12,525 ஊராட்சிகள் உள்ளன. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3, 5, 8 ஆகிய வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் அடைவு திறன் தேர்வு நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் திறனை அளவிடுவதற்காக அவ்வப்போது ஸ்லாஸ் எனும் மாநில கற்றல் அடைவு திறன் தேர்வு நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி.